சாமி இங்கே வாடா சாமி அப்படின்னாரு. ஒரு டீ வாங்கி கொடுறா சாமி அப்படின்னாரு. அப்போ டீ வாங்கி கொடுக்க போகும்போது வச்சு உட்காந்தாரு. அப்படியே முருகனாவே காட்சி கொடுத்தாரு. பார்த்து வேண்டிக்கிட்டேன், ஆண் குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. வேண்டிக்கிட்டேன், வேண்டி நல்லபடியாக எனக்கு கொஞ்சம் ஆண் குழந்தை பிறந்தது. இங்கே வந்து ஐயா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கும்பிடையில் வந்துட்டு மன நிம்மதி, மன ஆறுதல் எல்லாமே கிடைக்கிது. எனக்கு வந்து நிம்மதியான தூக்கம் முதல்ல வேணும்ன்ட்டு தான் நான் இங்கே வந்தேன் சாமி கும்பிட. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய பரவாயில்ல, எனக்கிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்குது. மண்ணாளும் மகராசா கணக்கன்பட்டி கைலாசா குரு சரணம் சரணம் கணக்கன்பதி குரு சரணம். மண்ணாளும் மகராசா கணக்கன்பட்டி கைலாசா குரு சரணம் சரணம் மூட்டை சுவாமி பதம் சரணம். பொன்னடியில் நான் கிடக்கும் என்னை பாராத உன் கண்கள் லேசா குரு சரணம் சரணம் கணக்கன்பதி குரு சரணம். ஏன் கண்ணத்தில கண்ணீரு தேங்கியது குளமாக, ஓ எண்ணத்தில நீ நினைச்சா என் வாழ்வும் வளமாகும். உன் முகம 100 முகம், உன் முகம 100 முகம், ஒளி வீசும் 6 முகம். உன் இருவிழியால் பார்த்தாலே இருள் நீங்கி போகும் ஐயா. ஸ்ரீ குரு சரணம் சரணம் கணக்கன்பதி குரு சரணம். மண்ணாளும் மகராசா கணக்கன்பட்டி கைலாசா குரு சரணம் சரணம் மூட்டை சுவாமி பதம் சரணம். மண்ணாளும் மகராசா கணக்கன்பட்டி கைலாசா. சன்னதியில் கோடிசனோ உன் மடியில் கூடுதையா. குரு சரணம் சரணம் கணக்கன்பதி குரு சரணம். நின்னடியில் பாடி மனம் நிம்மதியில் ஆடுதையா. உருகாதா பொன் மனசு ஏனலையதான் நினைச்சு, உருகாதா பொன் மனசு ஏனலையதான் நினைச்சு, பாவம் செஞ்ச பாவிக்கெல்லாம் இன்பத்தையே ஊட்டி வச்ச, உதவி செஞ்ச ஆவிக்கெல்லாம் துன்பத்தையே கூட்டி வச்ச, மோகன் தோட்ட முத்தினமே சிவன் போட்ட சித்திரமே. குருவருளே திருவருளே பரம்பொருளே காத்தருளே, குருவருளே திருவருளே பரம்பொருளே காத்தருளே. ஸ்ரீ குரு சரணம் சரணம் கணக்கன்பதி குரு சரணம். மண்ணாளும் மகராசா கணக்கன்பட்டி கைலாசா குரு சரணம் சரணம் மூட்டை சுவாமி பதம் சரணம். மண்ணாளும் மகராசா கணக்கன்பட்டி கைலாசா. முத நான் பார்த்தது வந்து கணக்கம்பட்டி ஐயா. கணக்கம்பட்டி ஐயா வந்து கணக்கம்பட்டியில் தான் பார்த்தோம், அந்த வெளியில் தான் பார்த்தோம். பார்க்கும்போது நாங்கள் பழனிக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து அந்த கொட்டாய்க்கு பக்கத்தில் பெட்ரோல் பங்கு பக்கத்தில் இருந்தாருங்கய்யா. அந்த பெட்ரோல் பங்கில் இருக்கும்போது நாங்கள் அங்கே போய் படுத்து தூங்கிட்டு இருந்தோம். படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு 20-30 பேர் போய் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்கய்யா. அப்போ வந்து கணக்கம்பட்டி ஐயா வந்து அங்கேருந்து ரொம்ப ஸ்பீடாக வந்தார், மூட்டையை போட்டுட்டு வந்தார். சாமி இங்கே வாடா சாமி அப்படின்னாரு. ஒரு டீ வாங்கி கொடுறா சாமி அப்படின்னாரு. அப்போ டீ வாங்கி கொடுக்க போகும்போது டீ வந்து அப்போ வந்து 3 ரூபா, காப்பி வந்து 5 ரூபா. அந்த நிலையில் இருக்கும்போது இப்போ நான் போய் டீ வாங்கி வந்து கொடுத்தாங்கய்யா. எனக்கு கை காலெலாம் பழனியிலேருந்து நான் திருச்சியிலேருந்து நடந்து போயிட்டு இருந்தேன். திருச்சியிலேருந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது கை காலெலாம் புண்ணாக இருந்துச்சு ஃபுல்லாகவே. ஒரு டீ வாங்கி குர்ரா சாமி அப்படின்னாரு. அவர் எல்லாமே சொன்னாங்க, டீ எல்லாம் வேணாம், இல்லை நான் வாங்கி கொண்டு கொடுக்குறேன்னு சொல்லி டீ வாங்கி கொண்டு கொடுத்தாங்கய்யா. அப்போ ஒரு புயலத்துண்டு வந்து 50 பைசா, அந்த புயலத்துண்டு ஒரு புயலத்துண்டு அதே மாதிரி வாங்கி கொண்டு கொடுத்தாங்கய்யா. கொடுத்த உடனே அவர் டீயை குடித்தார். டீயை குடித்தோடனே எங்கடா போகிற அப்படின்னாரு. பழனிக்கு போகிறேன் சாமி அப்படின்னாரு. இங்கே வாடா அப்படின்னு சொல்லி இங்கே வாடா சாமி திருப்பி கூப்பிட்டார். 2 தடவை கூப்பிட்டார். 3வது தடவை இங்கே வாடா சாமி
அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் ஒரு லக்கெல்லாம் உட்கார்ந்தாருங்கய்யா. உட்காரும்போது முருகனை பார்க்கணுமா அப்படின்னாரு. அங்கே தான் சாமி நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு. இவ்வளோதானே அப்படின்னு சொல்லி ஒரு குச்சை வச்சு உட்கார்ந்தாரு. அப்படியே முருகனாகவே காட்சி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் பழனி போகாமல் இங்கே அவரோட 21 நாள் அவரோட இருந்தேங்கய்யா. அவரோட 21 நாள் அவரோட இருந்துட்டு நான் திருச்சி கிளம்பி வந்துட்டேங்கய்யா. திருச்சிக்கு நான் எங்கள் வீட்டுக்கு நான் கிளம்பி வந்துட்டேன். இப்போ வந்து 8ஆம் ஆண்டு குரு பூஜைக்கு அப்புறம் 8ஆம் ஆண்டு குரு பூஜைக்கு அப்புறம் நானும் எங்கள் வீட்லேயும் மாலை போட்டு போயிருந்தோம். மாலை போட்டு போயிருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து தீர்த்த குடம் எடுத்தாங்க. நான் போய் தீர்த்த குடம் எனக்கு உணர்த்தினார். நான் தீர்த்த குடம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தீர்த்த குடம் எடுத்து நம்ம ஜக்கம்மா கோயிலேருந்து எடுத்து இங்கே கிளம்பி வரும்போது தான் எங்களுக்கு உணர்த்தினார். உணர்த்தும் போது வந்து படுத்திருந்தோம். வீட்டில் வந்து இருக்கும்போது என்ன சொன்னார்னா, சாப்பாடு போடுறா சாமி அப்படின்னாரு. சாப்பாடு போடுறா சாமி அப்படிங்கும்போது எங்கள்கிட்ட கேட்டார். எங்கள்கிட்ட காசு போடணும்லாம் ஒன்றும் இல்லைங்கப்பா, சாப்பாடு போடுற அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு. நீ சாப்பாடு சித்ரா பௌர்ணமிக்கு சாப்பாடு கேட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அவர் உடனே சொன்னார், நீ சாப்பாடு போடுறா அப்படின்னாரு. இதே கனவுல தான் எனக்கு நடந்தது. நேச்சுரலாக பேசிகிட்டு இருக்கும்போது வந்து என்கிட்ட சொன்னார். அதுலேருந்து சித்ரா பௌர்ணமிலேருந்து சாப்பாடு 5 வருஷமாக இந்த பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கணக்கம்பட்டில் அவரோட ஜீவசமாதி இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் இதே மாதிரி பிரபலமானவங்க வந்து புதுக்கோட்டையில் வந்து ஜர்ச்சி சுவாமிகள், புனேஸ்வரிமா கோயிலில் ஜர்ச்சி சுவாமிகள் இங்கே ஃபேமஸ். ஜர்ச்சி சுவாமிகள் அதே மாதிரி இங்கே வந்து உலகநாத சித்தர், அவர் கொப்பனங்கோட்டை முனீஸ்வரர் வந்து இவர் வந்து பேசியிருக்கார். ஜர்ச்சி சாமிகளோட கொப்பனங்கோட்டை முனீஸ்வரர் வந்து பேசியிருக்கார். பேசும்போது எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு கோயில் கட்டுறா அப்படிங்கும்போது இதே அவரே உலகநாத சித்தர் தான். அந்த சித்தர் வந்து அவர்கிட்ட பேசணும்னா அது வந்து நான் வந்து அங்கே போய் உட்கார்ந்து ஒரு 3 குரு பூஜைக்கு முன்னாடி போய் உட்காரும்போது உலகநாத சித்தர்கிட்ட போய் உட்காரும்போது எனக்கு குழந்தை வடிவில் எனக்கு காட்சி கொடுத்தாரு. குழந்தை வடிவில் அப்படி அங்கிட்டு திரும்பி இந்த இங்கிட்டு திரும்பி காட்சி கொடுத்தாரு. அப்போ தான் சொன்னார், நீ இந்த நிலை மாறண்டா உனக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ என் காதில் உணர்த்ததுக்கப்புறம் இங்கே வந்து மாரிமுத்து சுவாமிகள் நல்ல ஒரு நிலை. அவரும் கல்லுப்பட்டுற பக்கத்தில் இருக்கார். அவரும் ஜீவசமாதி இங்கே தான். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 ஜீவசமாதிகள் இது புதுக்கோட்டைக்குள்ளார இருக்குது. நம்ம கணக்கம்பட்டியாரையும் புதுக்கோட்டைக்குள்ளார ஒரு இடம் தேடிக்கிட்டு இருக்கோம். இடம் அமைஞ்சிச்சுன்னா புதுக்கோட்டைக்குள்ளார இவரை பிரவேசனம் பண்ணி யோகிராம் சுரத்துக்குமாரையும் கணக்கம்பட்டியாரையும் சர்க்குரு ஐயாவையும் இங்கே வச்சு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த இடம் பார்த்த பிற்பாடு ஐயாவை இங்கே பிரவேசனம் பண்ணி வைக்கணும்னு எல்லோரும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். முழு முயற்சியாக கிட்டத்தட்ட நம்ம வீட்டுக்கு ஒரு 300 பேர் வர்றாங்க. 300 பேருமே முழு முயற்சியாக இங்கே வந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க. இங்கே வர்றவங்களுக்கு அப்புறம் நிறையா அற்புதங்கள் நடக்குது. நிறையா பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் உள்ளவங்களுக்கு குழந்தை பாக்கியம், அதே மாதிரி நிறையா பிரச்சனைகள் இங்கே வந்து தீருதுங்கய்யா. அதனால் இங்கே எல்லாருமே அடியார்கள் எல்லாமே வருவாங்க. இன்றைக்கி வந்து இங்கே ஐயாவை திருப்புன்னு கேட்டாங்க, திருவாசகம் படிக்க வரலாமான்னு. திருவாசகம் படிக்க வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. திருவாசகம் நல்லபடியாக சிறப்பாக இந்த வீட்டில் திருப்தியாக முடிந்தது. அது கணக்கம்பட்டியார் வீட்டில் திருப்தியாக முடிந்தது. திருவாசகம் இந்த சிலையை வச்சு 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த இலக்கில் அவர் வந்து ஐயா கணக்கம்பட்டி ஐயா வருவாங்க, வந்து படுத்திருப்பாங்க. அப்போ வந்து என் பையன்ட்ட என்ன உணர்த்தினார்னா, என்னால் படுத்து ஏந்திரிக்கோம்ல, எனக்கு இடுப்பை வலிக்குது அப்படின்னு சொல்லி என் பையன்ட்ட உணர்த்தது என்ன, சாமி உங்கள் அப்பாட்ட சொல்லி எனக்கு ஒரு கட்டில் வாங்கி போட சொல்கிறா சாமி, எனக்கு இடுப்பை வலிக்குது, அதனால் ஏந்திரிக்க முடியலன்னு சொன்னது. இது உண்மை. இது தம்பியானாலும் நீங்கள் கேட்டுங்க. தம்பிகிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன், இல்லைடா தம்பி நம்மள்கிட்ட இப்போதைக்கு இல்லை அப்படின்னு நான் காசு இல்லைன்னு தான் சொன்னேன். உடனே ஒருத்தர் வந்து கட்டில் காலைல சொன்னேன், மத்தியானம் கட்டில் ஒருத்தர் வாங்கியாந்து கொடுத்தாரு. அவர்கிட்ட உணர்த்தினால அவர் பேர் நாராயணன். அவர் வந்து கட்டில் வாங்கியாந்து கொடுத்தாரு. அதே மாதிரி கட்டில் வாங்கியாந்து கொடுத்தோடனே என் பையனுக்கு ஜுரம் ஆசிரியனையால் கூப்பிட்டு போக முடியலை. கரெக்டாக மணி 10 மணிலேருந்து 12 மணிலும் ஜுரம், வெளியில் கூப்பிட்டு போக முடியலை. நைட்டு நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீ போய் படுப்பா, எனக்கு ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னா. கரெக்டாக 3 மணிக்கு அவர் வந்து பக்கத்தில் வந்து படுத்து கையை மேலே தூக்கி போட்டுனவரெல்லாம் அவனுக்கு உணர்த்தினார். என் பையனுக்கு, அவன் பேர் ஜீவன் பிரசாத், அவனுக்கு உணர்த்தும் போது அவன் காலைல எழுந்திரிச்சு காலைல ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு சொன்னவன் காலைல எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போனான். ஏடா தம்பி ஆச்சு அப்படின்னு தாத்தா என் பக்கத்தில் வந்து படுத்தார், கையை மேலே தூக்கி போட்டார். அது நல்லாவே எனக்கு உணர்த்தினார். எனக்கு வேர்த்து விட்டுச்சு. தாத்தா எனக்கு கட்டிலில் படுக்கல, என்னோட தான் படுத்திருந்தார் அப்படின்னாரு. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கும் அதே மாதிரி தான் உணர்த்துவார். முடியலை வைக்கலை அப்படின்னா இந்த இலக்கில் வந்து படுத்து ஒரு 1/2 மணி நேரம் தூங்கினாங்கன்னா காய்ச்சல் தலைவலி எல்லாமே
அவங்களுக்கு குணமாகுது. அவங்க வந்து அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி டெய்லி நாங்கள் 3 நேரம் நெய்வேத்தியம் வச்சு ஐயா சாப்பிடுவாங்கயான்னு நாங்கள் அவரை பேர் சொல்லி கூப்பிட்டாதான், அதாவது குழந்தைகள் எப்படி அழுதா பால் குடிக்குமோ அது மாதிரி அவங்களுக்கு வந்து பேர் சொல்லி கூப்பிடணும். ஐயா சாப்பிட வாங்கய்யா, நாங்கள் சாப்பாடு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாதான் இவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் அது மாதிரி சித்தர் வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் சரி, குலதெய்வம் வழிபாடு பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எந்த வழிபாடு பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு சாக்லேட் வச்சாலும் அம்மா சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அப்போ தான் அந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட வருவாங்க. சாக்லேட் வந்து பிரித்து வைங்க. பிரித்து வச்சாதான் அவங்க சாப்பிடுவாங்க. பிரிக்காமல் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது எதுக்குமே பிரயோஜனப்படாது. பிரித்து வைங்க. பிரித்து வச்சு உங்கள் குலதெய்வத்தை கூப்பிடுங்க. உங்கள் குலதெய்வத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் குலதெய்வம் பேர் என்னவோ அதை கூப்பிட்டு இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரெகுலராக இதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களோட வீடு கண்டிப்பாக நிறைவாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். நீங்கள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை. அதாவது வெளி உலகத்துக்கு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் எங்கேயுமே போக, உங்கள் வீட்டில் தான் உங்கள் குலதெய்வம் இருக்குது, உங்கள் மனசில் தான் உங்கள் குலதெய்வம் இருக்குது. சரியா? அதனால் நல்லபடியாக அவங்க குலதெய்வத்தை நல்லா இறுக்கியாக பிடிச்சிக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து உள்ளார வந்து நடந்து வர்றது அது நல்லாவே உணர்த்தலாம். அதே மாதிரி அவர் வரும்போது ஒவ்வொரு டைமையும் திருநீர் வாடை அப்படியே நமக்கும். அதே மாதிரி அவர் வந்து உட்கார்ந்தாவே இந்த இடத்துல உட்கார்ந்தாவே வீடு ஃபுல்லாகவே புயலை வாடை, சரியான புயல். அதாவது எப்படின்னா புயலைன்னா எப்படி சொல்கிறதுனா, அந்த புயலை போட்டு துப்புனா எப்படி இருக்கும் அந்த இதோட. ஆனால் இங்கே உள்ளார வந்துட்டு போனாருனாவே இங்கே நிறைய பேர்த்துக்கு இந்த கோரிக்கை இங்கே வச்சுட்டு போவாங்க. என்னை தேடி வருவாங்க நிறைய பேர். கணக்கம்பட்டியாரை பார்க்க வந்தேன் அப்படிம்பாங்க. நான் கணக்கம்பட்டியாரை நினச்சி 90 கொடுப்பேன். ஐயா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒரு கருவி, அவ்வளோதான். எல்லாமே அவர் தான் செய்வார். நான் எதுவுமே நான் 90 தரல, அவர் தான் 90 தர்றாரு அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரை சொல்லி அவர்கிட்ட 90 கொடுப்பேன். இவர் பேரை சொல்லி 90 கொடுப்பேன். குணமாயிரும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இப்போ போன வாரம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 7 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்கே வந்தாங்க. வந்துட்டு ஐயாவோட கணக்கம்பட்டியிலேருந்து அந்த நம்ம திருநீரையும் சந்தனத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இன்றைக்கி அவங்களுக்கு வந்து கரெக்டாக 65 நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே இங்கே வரும்போது குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வருவாங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வரும்போது இந்த மாதிரி 90 போட்டு விடு சாமி அப்படிம்பாங்க. 90 போட்டு விடும்போது அதுக்கு சாப்பிடாமல் இருக்குங்க. இங்கே வந்துச்சுன்னா ஐயாவோட 90 எடுத்து வயிற்றில் பூசிட்டு நாக்கில் வச்சாவே திருப்பி வந்து சொல்லுங்கள், சாமி புள்ள நல்லா சாப்பிடுது சாமி, நல்ல நீரோட்டமாக இருக்குது சாமி, நல்லா இருக்குது சாமி, குழந்தை நல்லா விளையாடுது சாமி அப்படின்னு சொல்லி ஐயனோட அருள் தான், நம்மலாம் கிடையாது. அதே இந்த அளவுக்கு வந்து கணக்கம்பட்டியார் வந்து ஃபுல் அருளோடையும் நல்ல அருள் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே அனைத்து பேர்த்துக்குமே இந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே காட்சி கொடுக்குறாரு. அதே இது எல்லாத்துக்குமே குணமாகுது. இந்த அளவுக்கு வந்துட்டு போனால் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் அதே மாதிரி புதுக்கோட்டையில் இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு போனால் எல்லாத்துக்கும் மன நிறைவாக இருக்கணும். நிறைவாக கண்டிப்பாக வச்சுருப்பார் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் திருவடிகள் சார். வந்தேன், ஐயாட்ட பார்த்து வேண்டிக்கிட்டேன். ஆண் குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. வேண்டி நல்லபடியாக எனக்கு கொஞ்சம் ஆண் குழந்தை பிறந்தது. அதே மாதிரி இன்னொரு விஷயமா நான் கேட்டேன். அது அங்கே அந்த இடத்துக்கு நீங்கள் போங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு அந்த இடத்துக்கு நான் போனேன், அறிமுகமானேன், ஐயாவை பார்த்தேன், ஐயா இலையில இருந்தேன். 3 தடவை போனேன். 3 தடவை போயிட்டு வந்து எனக்கு கொஞ்சம் ரிசல்ட் கிடச்சிது. அடுத்து நான் போயிட்டே இருப்பேன். நான் வந்து இங்கே கணக்கம்பட்டியா வந்து 1 வருஷமாக வந்து கும்பிட்டுட்ருக்கேன். பௌர்ணமி வந்து கும்பிடுவேன். நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. இங்கே வந்து ஐயா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கும்பிடையில் வந்துட்டு மன நிம்மதி, மன ஆறுதல் எல்லாமே கிடைக்கிது. நிறைய கஷ்டங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். ஓரளவுக்கு இங்கே வந்து எனக்கு நிறையா கஷ்டங்கள்லாம் குறைஞ்சிருக்கு. படிப்படியாக கொஞ்சம் முன்னேறி நாங்கள் வர்றோம். நான் வந்து விரும்பி கும்பிட்ற தெய்வம்னு பார்த்தீங்கன்னா சிவனை தான் கும்பிடுவேன். ஆனால் எப்போ இங்கே வர ஆரம்பித்தோனோ அப்போலேருந்து கணக்கம்பட்டி ஐயாவையும் கும்பிட ஆரம்பிச்சிட்டேன்னா நிறைய பேர் இங்கே வர்றாங்க, அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்ல நன்மைகள் நடக்குது. எல்லோரும் வாங்க, வந்து இங்கே வந்து ஐயா கும்பிட்டு போங்க. கணக்கம்பட்டி போக முடிஞ்சவங்க கணக்கம்பட்டி போய் கும்பிடுங்க. வேறு குழந்தைகளுக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு எதுனாலுமே நான் இங்கே தான் தூக்கிட்டு வருவேன். உங்கள்கிட்ட தூக்கிட்டு வந்து ஒரு தடவை வந்துட்டு போனேனாவே அவங்களுக்கு உடம்புலாம் க்யூர் ஆயிரும், நல்லா பார்ப்பாங்க. இங்கே வந்தாவே என்னுடைய குறைகள்லாம் தீர்ந்துடும். நான் சொல்கிறத விடவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வந்து பாருங்கள். புதுக்கோட்டையில் காமராஜபுரத்தில் கணக்கம்பட்டி சாமியை வச்சு கும்பிட்றாங்க.
நான் வந்து வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்துக்களை அனுபவித்தேன். வீட்டுக்காரு எந்த ஒரு நிம்மதியும் இருக்காது. எனக்கு வந்து நிம்மதியான தூக்கம் முதல்ல வேணும்ன்ட்டு தான் நான் இங்கே வந்தேன் சாமி கும்பிட. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய பரவாயில்ல, எனக்கிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்குது. எனக்கு இப்போ வந்து மனசுக்கு நிம்மதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது. இங்கே வந்துட்டு ஒரு 6-7 மாதமாக இங்கே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைங்களுக்கும் நிறைய, எனக்கு வந்து 2 பொண்ணு, நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இங்கே வந்து ஐயாவை நான் நினச்சதுக்கப்புறம் ஐயாவே என் கூட எனக்கு துணையாக இருக்கிறது மாதிரி நான் நம்புகிறேன். கணக்கம்பட்டிக்கு கண்டிப்பாக சீக்கிரம், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு வருவேன். ஐயா வந்து இன்னும் எனக்கு வந்து வாழ்க்கையில் எனக்கு துணையாக இருந்து எனக்கு வந்து நிம்மதியை கொடுத்தாருன்னா அதுவே எனக்கு போதும்னு நான் வந்து கணக்கம்பட்டி ஐயா கிட்ட நான் வேண்டிக்கிறேன். நான் ஐயாட்ட வேணுனேன், கணக்கம்பட்டி தாத்தாட்ட வேணுனேன், நல்லா படிக்கணும். நான் சுமாராக தான் படிப்பேன். அங்கே எக்ஸாம் பப்ளிக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிடுச்சு. நான் படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும், சீட்டு கிடைக்கணும் கவர்மெண்ட் காலேஜில் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். ஐயா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க. அதுவும் நல்லா சக்ஸஸ் ஆகிடுச்சு. நல்லா படித்தேன், நல்லா மார்க்கும் வாங்கினேன். இது மாதிரி நீங்களும் வேண்டிட்டு இங்கே வாங்க, சூப்பராக இருக்கும். நல்லா ரிசல்ட்டும் கிடச்சிச்சு. எனக்கும் காலேஜில் சீட்டு கிடச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பில் வந்து நான் வேண்டிகிட்டே தான் வரேன். கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி பண்ணி கொடுத்தாங்க ஐயா. ரொம்ப நன்றி.